சபைக்குள்ள உபதேசத்தை மாத்தி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ட்ரெஸ் சால்வையை தூக்கி ஆடுது. ஊழியக்காரன் சட்டையை கழட்டிட்டு ஆடுறான். ஆம்பளை ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுது டான்ஸ். உனக்கு சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரும்போது உனக்கு பயம் வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுற சத்தம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை முன்னாடி நிர்வாணமா நிக்க சொல்லி கொடுக்குறான் பிசாசு. நீ ஏன் ஓடி பயப்படாத, தைரியமா நில்லு. கர்த்தருக்கு முன்பாக அப்பேற்பட்ட தூதர்களை மூடிட்டு நிற்கிறான். பயந்து மூடிட்டான். உடனே இவன் சொல்லுவான், நாமெல்லாம் பிள்ளைகள், நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, நாமெல்லாம் தைரியமா இருக்கலாம். அப்படியா? 24 மூப்பர்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. 24 மூப்பர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைகிறாரு. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி வருது. 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு அப்படியே பணிஞ்சுக்கிறான் பாருங்க. தேவன வார்த்தை வரும்போது உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். நீ அந்த சுத்திகரிப்புல கர்த்தருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட எலியா, வானத்துக்கு ஏறி போன எலியா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன் முகத்தை மூடிக்கொண்டான். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? ஆடு, குதி, விசிலடி, கத்து, கூக்குரல் எடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. உனக்கு பிசாசை பத்தின பயம் தான் இருக்க கூடாதே ஒழிய தேவனை பத்தின பயம் இருக்கணும். தேவனை பத்தின பயம் இருக்கணும். இன்னைக்கு இதான் கடைசி காலத்தில் பிசாசினுடைய உபதேசத்தில் ஒன்று. உன் நிர்வாணத்தை போய் தேவனுக்கு முன்பாக காட்ட வைக்கிறான். எங்கெங்கெல்லாம் நல்லா கவனிங்க, எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே புகுந்தானோ அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு வந்து உபதேசம் சொன்னான். என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அதே மாதிரி நோவாவுடைய பசங்க எப்போ காம் அடுத்தவருடைய பாவத்தை போய் வெளியே சொல்றதுக்கு நான் மாறினானோ அங்கே என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அவனும் நிர்வாணத்தை போய் அறிவித்தான்னு இருக்கு. இங்கேயும் நிர்வாணத்தை அறிவிச்சான்னு இருக்கு. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்க. ஆடும்போது எப்படி ஆடினாங்க தெரியுமா? நிர்வாணமாக ஆடினாங்கன்னு இருக்குது. 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே வருதோ நிர்வாணம் வரும். இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நுழைக்க தொடங்கி இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன்னு யார் கூப்பிட்டாலும் அனுப்பக்கூடாது. சபையில் நடக்கிற வாலிபர் கூட்டம் வேற, அங்கே நடத்துகிறாங்க, பஸ்ஸு பிடிச்சிட்டு போகிறோம், இங்கே நடத்துகிறாங்க. பார்த்து நடத்துகிற ஆள் யார்? அந்த இடத்துக்கு போனால் வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே, ஆடுறதுனால் தானே அல்ல, விசில் அடிக்கிறதுனால் தானே அல்ல. வாலிபனுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற கூட்டங்கள் கிடையாது. வாலிபனுடைய ஆத்மாவுக்கு தான் வசனம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அந்த கடைசி காலத்தில்னா, இந்த ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு ஏன் நிர்வாணமாக்கினார் தெரியுமா? அவங்க விளையாட தொடங்கினார்கள். அந்த 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் புசித்து குடித்து விளையாடும்படி எழுந்திருத்தார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 32 தான் நினைக்கிறேன். அதுவும் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும். சமாதான பலி இருக்கு, சர்வாங்க பலி இருக்கு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணுங்க. அதாவது வசனம் கேட்கும் போது கேட்கட்டும், விளையாடும் போது விளையாடிட்டோம். கடைசியாக நிர்வாணத்தில் போய் நிற்கும். கடைசியாக எங்கே போய் நிற்கும்? நிர்வாணத்தில் போய் நிற்கும். இப்போ நம்ம சொன்னோம்னா நம்மலாம் இப்போ வந்து பழமைவாதி ஆகிட்டோம். இவங்கெல்லாம் வந்து பிசாசனுடைய உபதேசம் வந்து இன்னைக்கு புதுமைவாதி ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்றாரு வாலிபர் கூட்டத்தில், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஆடுங்கள். ஏன்னா பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பரலோகத்தில் நீயே இல்லடா, பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதனால இங்கேயும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஆடுங்க. கரெக்ட். ஆரம்பத்தில் துதித்தார்கள், அப்புறம் பாடினார்கள், அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடினார்கள். கடைசியாக போகும்போது நம்பர் வாங்குவார்கள், முடிவில் நிர்வாணம் வரும். இன்னைக்கு தான் சபைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாது. இங்க இப்பவும் சொல்றேன், கீழே பொன் கண்ணுக்குட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கிறான், ஆடுற வரைக்கும் தெரியாது, ஆட்டம் போய்கிட்டே இருக்கும். மேலே ஒருத்தருக்கு கோபம் ஏறிக்கிட்டே இருக்குது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கு கோபம்.
ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அவங்ககிட்ட சொன்னார், கீழே போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னாரு. ஒரு கூட்டம் என்ன நினச்சிச்சு தெரியுமா? யுத்த சட்டம் கேட்கறது, யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறது. நான் யோசுவா, நீ தெரியாத ஆளா இருக்கடே, நீ எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது. சில ஊழியக்காரங்க அப்படித்தான், எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது. அப்படியாங்க? இதெல்லாம் எடுத்து சொன்னா தான் அவனுக்கு தெரியுது. இல்லைன்னா சில ஊழியக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதுதான். அதில் பெரிய ஊழியக்காரங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. அவங்க எதை பார்த்தாலும் ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் உள்ள பூந்துட்டான் பிசாசு. கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு, பொண்ணு கண்ணுக்குட்டி. மேல இருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, கீழே போ, கெடுத்துட்டான். இவன் கீழே வந்து கற்பலகை போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மேல ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டாருன்னு தெரியவே தெரியாது. இவன் ஆடுற ஆட்டம், குதிக்கிறான் குதி. இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி, நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு, நாம குதிக்கிறதெல்லாம் சரி. ஆண்டவர் சொல்றாரு, குதி, குதிச்சுட்டே இரு, உன்னை நியாய தீர்க்க என் வசனம் வந்து கொண்டு இருக்கிறது. மேல கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பயாவது கற்பலகைகள் எழுதினாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினியில இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நியாயம் தீர்க்க போகிற வசனம் வருது. ஆடுறவன் ஆடட்டும், குதிக்கிறவன் குதிக்கட்டும். ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில் உட்காந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும். அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். இன்னைக்கு இல்லைங்க, அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே. ஆமாம், நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும், பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும். கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு, பேழைக்குள்ளே 8 தான் போச்சு. அதான் உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க. முடிவில் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயம் தீர்ப்பார். கடைசியாக நிர்வாணத்தில் தான் நிறுத்துவான். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தெரியாது. வேண்டுமென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை தீர்க்க தரிசனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒரு நாள் நிர்வாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எல்லாரையும் தப்பு இல்லைம்பா, குற்றம் இல்லைம்பா, கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரும்பா. பிள்ளைகளை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது. நீ நான் எப்படி இருப்போம் தெரியுமா? வாசிங்க முடிக்கலாம். நீங்களான மனவாட்டி, நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? ஏவாள் நிர்வாணமானாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, நல்லா கவனிங்க, அவனும் அங்கே களி கூர்ந்து சம டான்ஸ் விளையாடவும் எழுந்திருச்சார்கள். அவனும் சந்தோஷமா தான் இருக்கான், நாமளும் சந்தோஷமா தான் இருக்கிறோம், நாமளும் களி கூறுறோம். அவன் பரவச நிலைக்கு போயிடுறான், ஆடி டயர்ட் ஆகி தண்ணி குடிச்சு பயங்கரமா போயிடுறான். நாமும் சந்தோஷமா களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம்? துதி செலுத்த கடவோம். ஆசிங்க. வந்தது அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மனவாட்டியாகிய சபைக்கே கர்த்தர் வஸ்திரத்தை மேலே போட்டு வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரம் பரிசுத்தவருடைய நீதி. இவன் நிர்வாணம், அவன் மேலே வஸ்திரம் இல்லை, ஆனால் அவன் மேலே என் மேலேயும் நீதி என்கிற வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி இருக்கிறார். விசுவாசம் கர்த்தர் நீதியா எண்ணினார். ஞானசானம் எல்லா நீதிக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாக இருக்கிறது. எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம், நீதி என்பது ஒரு வஸ்திரம், அது கொடுத்துருக்கிறாரு. நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது. கர்த்தருடைய வசனம் வர 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 உங்க மேலே என் மேலேயும் மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் போட்டுக்கொண்டே வருவார். அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிர்வாணத்தை அங்கே கொண்டு வருவான். வஸ்திரம் களையப்படும் அங்கே. இதுதான் வித்தியாசம் மனவாட்டி சபைக்கு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு, இன்னைக்கு உள்ள சபை வஸ்திரம் போட தொடங்கிருச்சு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு. இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால மணவாளன் மேலே பயம் இல்லை, அன்பு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ தேவனோட சஞ்சரிக்கிறவனா மாறிட்ட, தேவன் மேலே அன்பாக மாறிட்டனா உனக்கு அந்த தேவனுடைய களி கூறுதல் உள்ளே வர தொடங்கும். நீங்கள் நானும் மனவாட்டியாக மாற தொடங்கிடுவோம். இன்றைக்கி சபை எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். உலகம் முழுக்க சபை மோசமாக போயிட்டு இருக்கு. திருப்பி கடைசியாக ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. உலகம் முழுக்க சபை சோரம் போகலாம். ஏன்? சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட இதில் சோரம் போகலாம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம், அவங்க கூட போகலாம். நீயோ வென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திரு, வசனத்தில் ஸ்திரப்படு. நீ எவ்வளோ வளரணுமோ அவ்வளோ வளரத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம சில நேரத்தில் தென்னை மரத்தை பார்த்து மாமரம் ஆசைப்படக்கூடாது. தென்னை மரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்குதே, நம்ம ஏன் வரக்கூடாது? நமக்கு தென்னை மரத்தை விட காய் நிறையா காய்க்குதே, நம்ம ஏன் அப்படி வரக்கூடாது? ஆண்டவர் சொல்வார், நீ மாமரம், அது தென்னை மரம், அதுக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், அதுக்கு சில கனிகளை வச்சுருக்கேன், உனக்கு சில கனிகளை வச்சுருக்கிறேன். நமக்கு வச்ச உயரத்தை வர கத்தர் வச்சதை இப்போ பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ 2 பேரும் ஒரே தோட்டத்தில் தானே இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்ணி ஊற்றுனாங்க,
2 பேரும் ஒரே மண்ணில் தானே இருக்கீங்க. அது மட்டும் ஏன் உயரமாக வருது? நீ வளரல. உன்னை இப்படியே வசனம் பேசி பேசி உன்னை மட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. நீ ஆசைப்படு, உயரமாக வரணும் ஆண்டவரே, உயரமாக வரணும் ஆண்டவரேன்னு கேளும்பா. அப்படிதான் இன்னைக்கு கடைசி காலத்தில். ஏன் அமெரிக்காவில் ஊழியக்காரன் கார் வச்சிருக்கான், அமெரிக்காவில் ஊழியக்காரன் ஃப்ளைட் வச்சிருக்கான். நம்ம ஏன் வச்சுக்கல? நாம கேட்கல, அதனால தான் வச்சுக்கல. நாம கேட்டா கர்த்தர் நமக்கும் ஃப்ளைட் தருவாருங்கிறான். டேய், நீ மாமரம், அது கொய்யா மரம், அது கேதுரு மரம், ஒவ்வொரு மரம் இருக்கு. இல்ல நோவோடைய பேழைய கொப்பேர் மரத்தில் தான் செஞ்சாங்க. நாம ஆசாரிப்பு கூடத்தையும் கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். ஆசாரிப்பு கூடத்தை சித்தி மரத்தில் செய்யணும், அந்த கொப்பேர் மரத்தில் செய்யணும். எதை செய்யணும்னு பரலோகம் நிர்ணயிச்சு வச்சிருக்கோ அதை அதில் தான் செய்யணும். இதுதான் பிசாசு காட்டுற ஆசை உனக்கு. இப்படிலாம் வசனம் பேசி உன்னை ஏமாத்துவாங்க. நீ கேர்ஃபுல்லா இரு. அமெரிக்காவில் ஊழியக்காரன் ஃப்ளைட் வாங்கிட்டான், மலேசியாவில் அவங்கெல்லாம் பெரிய பெரிய காரில் போகிறாங்க, நீ மட்டும் ஏன் போல? இப்படி வசனம்னு சொல்லித்தான் உன்னை மட்டுப்படுத்திட்டாங்க. நீ கேட்டினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருப்பார். இப்போ பிசாசு, நீங்கள் கேட்ட உடனே பிசாசு நீங்கள் கேட்குறீங்க தெரிஞ்சவன அவன் வந்துடுவான். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ போடான்றான் அவனை. என்ன மாமரம் நீ இப்படி இருக்க, நம்ம ஜிஎம்ஓ ப்ராடக்டாக மாறிடுவோம். ஜிஎம்ஓனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. நம்ம கொஞ்சம் சிலுமச வேலை செஞ்சோம்னா மரத்தை பெருசாக வளர்க்கலாம், நல்ல குண்டாக மாற்றலாம். இப்போ தென்னை மரத்தை, இப்போ அவன் சொல்கிறான், மாமரம் நீ பெரிய மரமாக மாற முடியாது, வேணா என்ன செய்யலாம், தென்னை மரத்தை குட்டையாக்கிடுவோம். தென்னை மரம் இப்போ எப்படி இருக்குது? குட்டையாக இருக்குது. பார்த்தியா, நம்ம எல்லாம் ஒரே அளவு பண்ணிட்டோம். ஏமாத்திட்டு இருக்கிறான். ஏமாந்துடாத. உன்னை ஏமாத்துறவன் வேற யாரும் இல்லை, ஊழியக்காரன் போர்வையில் இருக்கிறவன் தான் ஏமாத்துவான். உனக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு நிலம். உங்களுக்கு என்று ஒரு உயரம் வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு சில கனி கொடுக்கிற விஷயத்தை வச்சிருக்கிறார். அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார், நம்ம இப்படி தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறார். உன்னை அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரன் மாதிரி ஆக்கணும், அமெரிக்காவில் இருக்கிற விசுவாசி மாதிரி ஆக்கணும்னா உன்னை அமெரிக்காலே கொண்டு போய் வச்சிருப்பாரு. பிறக்கும் போதே உன்னை என்ன பண்ணியிருப்பாரு? அமெரிக்காவில் பிறக்க வச்சிருக்க போறாரு. எதுக்கு இந்தியாவில் வச்சாரு? இங்கே நாம என்ன போடணும், என்ன சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும். இங்கே நமக்கு அரிசி சாப்பிட்டா தான் ஒத்து வரும். அவன் சொல்லுவான், அரிசி ரொம்ப கெடுதி, ஓட்ஸ் சாப்பிடுங்கள். அமெரிக்காவில் ஓட்ஸ் சாப்பிடுகிறார்கள். இங்கே பீஸா சாப்பிடுங்க, என்ன ஸ்டைலாக பிடிச்சி சாப்பிட்ற பாருங்க. நீங்கள் என்னங்க குழம்பு ஊற்றி பிசைஞ்சி கூட்டு பொரியெல்லாம் வச்சு, ஆக்சுவலி பாருங்க, இந்த பீஸாவை எடுத்து வாயில் 2 வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது. செத்து போவேன். என் ஜீனுக்கு எது ஒத்து வரும்னு பரலோகம் நிர்ணயம் பண்ணி எனக்கு கொண்டு இங்கே உட்கார வச்சிருக்க. நான் நார்த் இந்தியாவில் இருந்தால் கூட வாழ முடியாது, எனக்கு கொண்டு சவுத் இந்தியாவில் வச்சிருக்கிறார் கர்த்தர். பரலோகத்துக்கு நல்லா தெரியும் யார் யாரை எங்கெங்கே எப்படி வச்சு எப்படி ஆசீர்வதிக்கணும். அவனுக்கு என்ன, இவங்க என்னமோ புதுசாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்கு எனக்கு சாட்டு போட்டு ரெடி பண்ணி தான் கீழே வெளியே அமைச்சிருக்கிறார். இவன் உன்னை மாடிஃபை பண்ண பார்க்குறான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மாதிரி ஸ்பிரிச்சுவலி மாடிஃபைட் பண்ண பார்க்குறான். உன்னை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தைரியமாக சொல்லுங்க, கர்த்தர் இப்போவே என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன் போடே. இப்போவே ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் என்ன கோடீஸ்வரன் தான் வச்சிருக்கிறார். போதும் என்ற மனனுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு என்ன தேவை என்பதை அன்றைக்கே கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. அதை இத்தனை வருஷம் கர்த்தர் தெளிவாக பாதுகாத்து கொண்டாண்டாரு. புதுசாக கொண்டாந்து உபதேசம் நினைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. என கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். ஆனாலும் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபைக்கு முன்னறித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல சபை கொடுத்துருக்கிறார், நல்ல ஊழியக்காரர், நல்ல வசனம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நிலை நில்லுங்க. ஆடுறவனுக்கு பின்னாடி, ஓடுறவனுக்கு பின்னாடி, செழிப்புக்கு பின்னாடி, கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க. ஒரு நாள் காணாமல் போவீர்கள். அல்லேலூயா.